ஹாய் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலெக்ஷன் பேசுகிறேன். இப்போ நேரத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் அந்த ஊரில் தான் இருக்கிறேன். ஸோ ரெயின் வாஷ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் அது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ தான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மோட்ரு போட்டு. 10 அடிக்கு ஒரு லைனு டபுள் சைடு போட்டிருக்கோம். ஸோ 4 வே டீ போட்டு 2 இன்ச்சு பைப்பில் 4 வே டீ போட்டு டபுள் சைடு வால் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு லைனு. இதில் வந்து 11 லைனு, ஒரு சைடுக்கு 11 லைனு டபுள் சைடு போட்டிருக்கோம். 22 லைனு. இது மோட்ரு 3 HP மோட்ரு. இப்போ வந்து ஒரு சைடுக்கு மட்டும் இப்போ ஒரு 11 லைன் மட்டும் விட்டு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்ருக்கோம். ரெயின்ஹவுஸோட நீளம் பார்த்தீங்கன்னா 100 அடி. இந்த பக்கம் 100 அடி, இந்த பக்கம் 100 அடி, அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அந்த பக்கம் ஒரு 50 அடி இருக்குது, அது தனியாக லைன் போட்டிருக்கோம். இந்த ஒரு வயல் வந்து 100 அடியாக பிரிச்சுருக்கோம். அந்த ஒரு வயலோடு 50 அடி பிரிச்சுருக்கோம். அதே பைப்பில் ஒட்டினது இல்லை சார், அதை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. யார் ஒட்டினாங்கன்னு தெரியலண்ணா பாருங்க. இப்போ அது ஒட்டினோன்னா கரெக்டாக கவர் ஆகுது பாருங்கள். அதான் இன்னும் ஓட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஃபோர்ஸாக வரும். இந்த பாருங்க, இப்போவே வந்து இந்த 2 தண்ணியும் ஜாயிண்ட் ஆகுது. இன்னும் அந்த 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 பக்கம் ஓட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டாக வரும். இல்லை மோட்டர் நிறுத்தி தான் ஓட்டுமா எப்படி சார்? மோட்டர் நிறுத்தி அதை ஓட்டுங்க. ஃபுல்லாக ஓட்டினா தான் இது நல்லா ஹைட்டாக வரும். ஸோ மோட்டர் நிறுத்தியாச்சு. ஏன்னா இன்னும் 2 சைடு ஒட்டாமல் இருக்காங்க லாஸ்ட்டில். ஸோ அதை ஒட்டிட்டு தான் ஃபுல்லாக போடுவோம். ஸோ அது வரைக்கும் எடுத்துருக்கோம். டபுள் சைடு வேர்க்கடலைக்கு தான் போட்டிருக்கோம். இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் அப்படின்ற ஒரு சங்கராபுரம் பக்கம் தான் இருக்குது. இந்த விரியூர் அந்த கிராமத்தில் தான் அந்த ரெயின் வாஷ் போட்டிருக்கோம். வேர்க்கடலை சொல்யூஷன் அங்கே தான் சார் இருந்தால் அப்படியே எடுத்து ஓட்டுருங்க. ஓ, தண்ணி ஃபுல்லாக இங்கே போயிருக்கு. ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 10 அடிக்கு ஒரு லைனு. இது ரெயின் வாஷோட நீளம் வந்து 50 அடி, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அறுத்துட்டு ஒட்டிங்க சார், கப்ளிங் போட்டுக்கலாம் நாளைக்கு. ஏன்னா ஒரு கப்ளிங் தான் தேவைப்படும் அந்த இடத்துல. ஒட்டி தான் சார். அதை அப்படியே அதோட கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கப்ளிங் போட்டு ஏற்றிக்கலாம் சார்.
நீங்கள் துருவமா? நான் கள்ளக்குறிச்சி தான்.